இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். நைட்டே மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். காலையில் அத்தை மாவு போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. அண்ட் வெசல்ஸ்லாம் டிஷ்வாஷரில் லோட் பண்ணிவிட்டு நான் வெளியில் கிளம்பிட்டேன். இன்றைக்கி இன்பாக்கு வேக்சினேஷன். ஸோ அது போடுறதுக்கு வாணியம்பாடி போயிருந்தோம். அவனுக்கு எல்லாமே நாங்கள் செக்கப் ஃபுல்லாகவே இங்கே வாணியம்பாடியில் தான் பார்க்குறோம். அங்கே எங்களோட லேண்டும் இருக்குது. கொஞ்சம் உள்ளே போகணும் வாணியம்பாடியிலேருந்து. டேடிக்கு அங்கே சம் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அதனால் டேடி தான் கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே போயிட்டு அவர் கொஞ்ச நேரம் ஒர்க் பார்த்துட்டு இருந்தார். நானும் இன்பாவும் கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே விளையாடிட்டு, அவன் மார்னிங் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் காக்கா, மாடு, ஆடுலாம் இருந்ததா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் டேடி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கன்றுக்குட்டி ஒன்று இருந்தது. ஸோ அதுக்கிட்ட போயிட்டு அவனை தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பண்ணிகிட்டே இருந்தான். அது என்னமோ அதை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நான் கிட்ட போனால் பயப்படுவான்னு நினச்சேன். அவன் பயப்படவே இல்லை. ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் அங்கேருந்து எங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். பாட்டியோட சைடு அவங்க ரிலேட்டிவ். அங்கே ஒரு பாப்பா இருக்காங்க. ஸோ அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். இன்பா ரொம்ப ஜாலியாக இருந்தான். இப்போல்லாம் என்னன்னு தெரில, இந்த ஏஜ் குரூப் பசங்களை பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறான். அவங்க கூட ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கான். அது பார்க்கும்போது ரொம்ப எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி, எங்கள் தனியாக இருக்கும்போது அவனுக்கு இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இல்லை. பட் இந்த மாதிரி குட்டி பசங்களெல்லாம் பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கான். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து லஞ்சுக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே திருவிழா. ஸோ லஞ்ச் தான் போயிருந்தோம் மாமா வீட்டுக்கு. நல்ல ஒரு லஞ்ச், மட்டன், சிக்கன்லாம் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இது வந்து வெட்னஸ்டே எடுத்திருந்தேன். பொரியல் பண்ணுற ஐடியா இல்லை. அத்தை வந்து சாதம், சாம்பார் மட்டும் வச்சுட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி வச்சுருந்தாங்க. சரி, பொரியல் கொஞ்சம் குயிக்காக பண்ணிடலான்னு சொல்லிட்டு பொரியல் பண்ணிட்டேன். அண்ட் ஈவினிங் வந்து அம்மா வந்திருந்தாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோல்டு. ஸோ அவங்களுக்கு வெத்தலை ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப நல்ல ரெமிடிங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்டாகவே நமக்கு ரிலீஃப் தெரியும். ஹெட்டேக்கோ இல்லை கோல்டு அந்த மாதிரி எது இருந்தாலுமே நம்ம ஒரு 3 to 4 வெத்தலை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள், உப்பு, சீரகம் அண்ட் வந்து மிளகு நல்லா தட்டி போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுக்கிறீங்கன்னா அது ஒரு 1 கிளாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அது கொதிச்சிச்சின்னா அதில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும். அண்ட் பார்க்கும்போதே நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம அந்த ஃப்யூம்ஸ் நம்ம வந்து இன்ஹேல் பண்ணாலுமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு இந்த கோல்டுலாம் இருந்துச்சுன்னா கூட போயிடும். தலைவலி இருந்துச்சு நம்ம ஸ்டீம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கூட இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். இது எங்கள் மாமனாரோட ரெசிபி. நான் கல்யாணம் ஆகி வரும்போதெல்லாம் அவர் கோல்டு இல்லை தலைவலினா இதை எடுத்துப்பார். ஸோ அதை பார்த்துட்டு நானும் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது குழந்தைங்களுக்குமே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். 1 year அபவ் இருக்காங்க அப்படின்னா. நான் இன்பாக்கு கொண்டு போகல, ஆனால் அவனும் அம்மா கிட்ட வாங்கி குடிச்சிட்டு இருந்தான்.